அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நாளை முதல் ஆட்சி பலம் இழக்கும் சுக்கிரனால் காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? அதாவது சுக்கிரன் தனது சொந்த ராசியான ரிஷபராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்து கொண்டிருந்தார். அவர் தற்போது நாளை முதல் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி ஆட்சி பலம் இழக்கிறாருங்க. இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? குறிப்பா இத்தருணங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் சூரியனும், குரு பகவானும், மிதுனத்தில் புதனும், சுக்கிரனும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சுக்கிர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். சுக்கிரன் என்றாலே சுகபோகம் தரக்கூடியவர். பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது எதற்கு? வளமான வாழ்க்கை, சுகபோகங்கள், ஆரோக்கியமான நீண்ட ஆயுள். இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கிரனுக்கு உண்டு. சுக்கிரனின் சுகபோகங்களின் அதிபதி. திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிக்கக்கூடியவர். இன்பங்களின் ஊற்றாக இருக்கக்கூடியவர். இயல், இசை, நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் 64ற்கும் அதிபதி. தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் தான் நடக்கக்கூடியது. எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கிர பகவான் சுகபோகம் அளிக்கக்கூடியவர் என்றும் போற்றப்படுகிறது. ஒருவருக்கு பொன், பொருள், அழகமைந்த மனைவி, சுகமான வாழ்க்கை, உயர் பதவி, கலை, வாகன யோகம், சிறப்புடன் வாழும் யோகத்தை தருபவர் சுக்கிரன் தான். அசுரர்களுடைய குரு சுக்கிரன் ஆவாரு. இவர் இல்கலோக ஆசையை அளிக்கக்கூடியவர். சுக்கிரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும். இளமையாக இருப்பவர்கள் ஜொலிப்பார்கள். ஆக இளமையும் ரசனையையும் அளிக்கக்கூடியவர் சுக்கிரன். ஆடல், பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயகன். மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவங்கி வைப்பது, பரிபாலனம் செய்பவர் சுக்கிரன் தான். அப்படிப்பட்ட சுக்கிரனுடைய தொழில் என்ன என்று பார்க்கும்போது, வேஷக்காரகன், நடிகர்கள், கலைத்துறைக்காரகன், ஒப்பனை பொருட்கள், அலங்கார வஸ்துக்கள், ஆடம்பர வஸ்துக்கள். சுக்கிரன் என்றால் வெள்ளை என்று பொருள். வெண்மை பொருட்கள் அனைத்திற்குமே காரகன் சுக்கிரன் தான். சுக்லபட்சம் வைரம் மிக பிரகாசமாக ஜொலிப்பது போல் எல்லாம் சுக்கிரன் தான். இளம் பெண்ணை குறிப்பதும் சுக்கிரன் தான். விடியற் காலை பொழுதை குறிப்பதும் இவர்தான். வான்மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்கிரன் தெரிகிறாரு. அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான். காமத்திற்கு காரகன் சுக்கிரன். கலத்திரக்காரகன் சுக்கிரன். சுக்கிரன் இல்லற வாழ்க்கைக்குரியவர். இவர் மனைவி யோகம் தருபவர். ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகிறவர். உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாக்கியங்களையும் சுகபோக சௌந்தரியங்களையும் தருபவர் சுக்கிரன் தான். வாகன வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பவரும் சுக்கிரன் தான். ஒருவரின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் இவர். கையில் காசுடையவர்களாய் வைப்பவரும் சொந்த வீடு அளிப்பவரும் இவர்தான். கலை உலகின் சிறப்பான நிலையை அளிப்பவர். பெண்களிடம் மோகத்தை அளிப்பவர். வாழ்நாள் முழுவதும் அதே நினைப்பில் இருக்க வைப்பவர் இவர்தான். அதே போல ஜாதகத்தில் சுக்கிரன் தரும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது, வலுப்பெற்ற சுக்கிரன் கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிப்பவர். அழகு, அழகின் படைப்பான ஆரணங்கு, அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி, சிற்றின்பம், திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர். அதே போல் பெண்மணிகளுக்கு நளினத்தன்மையையும் அழகான தோற்ற கவர்ச்சியும், வீரிய சக்தி, அறிவாற்றல், மனதுக்கு இசைந்த கணவனை அடையும் தகுதியையும், சுகபோகங்களில் திளைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்குவாரு. மாடம் மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் பாக்கியத்தை இருபாலருக்கும் அளிப்பவர். தனம், குடும்பம், திருமண விஷயங்களில் இவரது அருள் தேவைப்படுகிறது. சுக்கிரன் கலத்திரக்காரகன், அதாவது வாழ்க்கை துணையை அமைத்து கொடுப்பவர் இவர்தான். அது மட்டுமில்லாமல் சுகங்களை தருபவரும் இவர்தான். சுக்கிரன் என்றால் இன்பம் என்று பொருள் கொள்ளலாம். அன்பு, பாசம், காதல் ஆகிய 3 இன்பங்களை அளிக்கக்கூடியவர். இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை தரக்கூடிய மனநிலையை உருவாக்குபவர் சுக்கிரன். இவர் கலை உணர்வால் இன்பம் உண்டாக்குவாரு. அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்துவாரு. கலநயமுள்ள பொருட்சேர்க்கையால் இன்பம் தருவாரு. அழகு வனிதையால் ஆடவருக்கு சுகம், வாசனை திரவியங்களால் உற்சாகம் ஓட்டுவாரு. இசையால் இசையுணர்வால் இன்பம் தருவாரு. கற்பனை வளத்தால் மாபெரும் இன்பம் தரக்கூடியவர். இப்படிப்பட்ட சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தான
ஸ்தானமான 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான சூழ்நிலைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் என்று பார்க்கும்போது, சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல சுப பார்வை மற்றும் சேர்க்கையுடன் 12இல் இருந்தால் சுகவாழ்வு, சொகுசு வாழ்வு, உடல் உறவில் எல்லை இல்லாத மகிழ்ச்சி, சுகத்திற்காக நிறைய செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுங்க. சுக்கிரன் பாவிகளுடைய சேர்க்கை பெற்று பலம் இழந்தால் தவறான பெண் தொடர்பால் இழப்பு ஏற்படும். தீய பழக்க வழக்கம், ரகசிய நோய்கள், கண்களில் பாதிப்பு, வீண் விரயம், ஏழ்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது. அது மட்டுமில்லாமல் பலமிழந்த சுக்கிரனால் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது, சுக்கிரன் பலம் குறைந்து ஜாதகத்தில் இருந்தால் கட்டி, பிளவை, மர்மஸ்தான நோய்கள், பால்வினை நோய்கள் போன்றவை ஏற்படும். கண் நோய், கண் பார்வை கோளாறு போன்றவை உண்டாகும். சுக்லத்திற்கு அதிபதியாக இருப்பதால் விந்து குறைபாடு, விந்தணு குறைபாடு ஏற்படும். ஆகையால் குழந்தை பாக்கிய தடை குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. கடகராசினியர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிரன் விரயஸ்தானத்திற்கு வரும்போது வரவும் செலவும் சமமாக இருக்குங்க. இது சுப செலவுகள், விரய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால இந்த செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. அதே போல வாழ்க்கை தேவைக்கு படிப்படியாக பூர்த்தியாகக்கூடிய தருணமா இந்த சுக்கிர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. உறவினர்களுடைய அனுசரிப்பு கொஞ்சம் குறையுங்க. ஊர் மாற்றங்கள் பற்றிய சிந்தனை உங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் விலை உயர்ந்த பொருட்களை விற்று அதன் மூலம் வரும் தொகையை கண்டு முக்கிய நிகழ்ச்சிகளை நடத்தும் சூழ்நிலை உருவாகலாங்க. அதே போல அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனை உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதால் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் யோசித்து சிந்தித்து செயல்படுவது மிக மிக நல்லது. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதையும் யோசித்து முடிவெடுப்பது நல்லதுங்க. அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ஏற்றமும் இரக்கமுமான நிலை உருவாகுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு அதிகரிக்குங்க. கலைஞர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கும். அதே போல கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வியில் அக்கறை தேவைங்க. இன்றைய கல்விதான் நாளைய எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி முழு கவனத்துடன் படிப்பில் செலுத்துவது நல்லதுங்க. அதே போல உங்களுடைய உயர்கல்விக்கு வெளிநாடு சென்று உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க. ஆனால் சற்று தாமதமாகியே கிடைக்கும் என்பதால் பொறுமையுடன் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சேமிப்பு கரையுங்க. இந்த காலகட்டங்களில் சுபகாரிய பேச்சுகள் முடிவாகும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது. கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, அபிராமி அம்மன் வழிபாடு உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும்.